ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிமெயில் அக்கௌண்ட் பார்த்தலாம். ஏன்னா ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து லாகின் பண்ண முடியும். ஒன்றும் ஃபேஸ்புக்கில் வந்து இமெயில் அக்கௌண்ட் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். பட் ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ நிறைய பேர் நினைக்கிற விஷயம் என்னென்னா ஃபேஸ்புக் அப்படிங்கிறது வந்து இந்த வாட்ஸ்அப், யூடியூப் அப்படிங்கிற மாதிரி ஈஸி இல்லை. வாட்ஸ்அப் ஃபோன் நம்பர் கொடுத்தா ஓடிபி வரும். நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. படித்தவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஃபேஸ்புக் வந்து ஒரு கஷ்டமான விஷயம். ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கஷ்டமானது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது. யார் வேணாலும் கிரியேட் பண்ணலாம், ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இமெயில் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் உங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணி அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிமெயில் இருக்குது இல்லையா? ஸோ இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ இதில் போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு இமெயில் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடி கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃபர்கெட் இமெயில் ஐடி மறந்துட்டீங்க அப்படின்னாலோ இல்லை பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தா தெரியும் க்ரியேட் அக்கௌண்ட். சரியா? ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். ஒன்று வந்து உங்களுக்கு வந்து பர்சனல் யூஸ்க்காக பண்ணுறீங்களா இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. இப்போ நிறைய பேர் சேனல்ஸ் வச்சுருப்பீங்க, அந்த மாதிரி சேனலுக்கா இல்லை பர்சனல் அப்படின்னா நீங்கள் வந்து பர்சனலே செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ பர்சனல் செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போகும். இதுக்குள்ளே போயிட்டு உங்கள் நேம் கேட்கும். சரியா? ரெண்டு நேம், உங்களுடைய ஃபுல் நேம் இருந்தால் நீங்கள் ஃபுல் நேம் கொடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நேம் கொடுத்தாச்சு. நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு போனீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேட் ஆஃப் பர்த் ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து டேட் ஆஃப் பர்த் ஃபில்அப் பண்ணிவிட்டேன். ஸோ ஃபில்அப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட். சரிங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து அவங்களே வந்து ஒரு இமெயில் ஐடி கொடுப்பாங்க. இந்த மாதிரி jafarsadik777@gmail.com. இது அவங்களா கொடுக்குறது. ஸோ அவங்க வந்து இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது இல்லை நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இது நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் ஒரு ஐடி போட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி யூஸ்டுன்னு வரும். ஏன்னா வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ உங்கள் நேம்லேயே வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வந்து அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த ஐடி நான் கொடுத்தேன், இது வந்து ஏற்கனவே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஐடி. ஸோ யூசர் நேம் ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு வருது. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும், மாடிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ 2024 அப்படின்னு போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த ஐடி வந்து யாருமே யூஸ் பண்ணல. ஸோ அதனால் எனக்கு அந்த ஐடி ஓகே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு ஓகேவோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி வந்து கிரியேட் ஆகிரும். சரியா? ஸோ இதான் வந்து இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறது. ஸோ இதை வச்சு நம்ம ஃபேஸ்புக் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். வந்து நீங்கள் வந்து ஜிமெயில் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபேஸ்புக் கிரியேட் பண்ணணும். ஃபேஸ்புக் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். வாட்ஸ்அப் வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிடுறீங்க, யூடியூப் யூஸ் பண்ணிடுறீங்க. ஆனால் ஃபேஸ்புக் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோ கிடையவே கிடையாது. ரொம்ப சிம்பிள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறது. ஸோ உங்கள் ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கும் இல்லையா? நீங்கள் பார்த்துருப்பீங்க எஃப் அப்படின்னு போட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த கூகுள் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கூகுள் ஸ்டோரில் போய்ட்டு ஃபேஸ்புக் அப்படின்னு டைப், ஆண்ட்ராய்ட் ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா? அதில் போய்ட்டு நீங்கள் ஃபேஸ்புக்குன்னு டைப் பண்ணினாலே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். சரியா? ஸோ அதை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணதும் இந்த இடத்துல வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு ஃபேஸ்புக் இருந்துச்சுன்னா இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல கீழே இருக்குது பாருங்கள், க்ரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு வெல்கம் பேஜ் வரும். ஸோ இது வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷனு, இது வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து புதுசாக க்ரியேட் பண்ணணும். அதனால் இந்த கெட் ஸ்டார்டட். ஸோ இதில் க்ரியேட் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். உங்கள் நேம் செலக்ட் பண்ண சொல்லி உங்களுக்கு கேட்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல உங்கள் நேமை வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு என்ன நேம் இருக்கோ அந்த நேமை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிங்கிள் நேமாக இருந்துச்சுன்னா உங்கள் நேமு, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இனிஷியல் போட்டுருங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்கும். சரியா? ஸோ உங்களுக்கு என்ன இயரில், என்ன மந்த்து, என்ன டேட்டு, என்ன மந்த்து, என்ன இயர் அப்படிங்கிறத கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னுடைய டேட் ஆஃப் பர்த் நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து மேலா ஃபீமேலா அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். மேலாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இது தேவைப்படாது உங்களுக்கு. ஸோ நான் வந்து மெயில் அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கேட்குது. சரிங்களா? நீங்கள் வந்து மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம், இமெயில் ஐடி இல்லாமல். ஸோ இந்த இடத்துல கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இமெயில் ஐடி வச்சு சைன் பண்ணுறது. நீங்கள் பெட்டர் வந்து
உங்களுக்கு இமெயில் ஐடி இல்லை அப்படின்னா ஓகே, இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க மொபைல். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இமெயில் ஐடி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இமெயில் ஐடி செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இமெயில் ஐடி கொடுத்துக்கணும். என்ன இமெயில் ஐடி நீங்கள் வச்சுருக்கீங்களோ, ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிங்களோ அந்த இமெயில் ஐடி. அப்படி இல்லை உங்களுக்கு மொபைல் நம்பர் கொடுத்தே போதும் அப்படின்னா நீங்கள் வந்து மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து இமெயில் ஐடி கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ இமெயில் ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லுது. நமக்கு என்ன பாஸ்வேர்டு தேவையோ அதை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு இப்படி க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல டாட்டாக வரும். ஸோ கரெக்டாக இல்லையா அப்படின்னு இந்த ஐ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இப்போ நான் வந்து பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் உங்களை டீட்டெயில் வந்து சேவ் பண்ணி வைக்கணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ நீங்கள் அதை வந்து சேவ் கொடுத்துருங்க. ஸோ இந்த ஃபேஸ்புக்குடைய பாலிசி, அதாவது இந்த தப்பான விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடாது, இல்லீகல் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்களுக்கு பாலிசி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அக்ரி கொடுத்துடலாம். இது வந்து 2-3 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாமே ஃபில்அப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ கன்ஃபர்மேஷன் கோடு வந்து உங்களுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு. ஸோ கன்ஃபர்மேஷன் கோடு வந்து மெயிலுக்கு வந்திருக்கும். நீங்கள் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மெயில் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மெயிலுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கோடு வந்திருக்கும். அந்த கோடை மட்டும் டைப் பண்ணிங்கன்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபர்மேஷன் கோடு மெயிலில் வந்துருந்துச்சு. ஸோ அதை நான் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே இந்த ப்ராசஸ்க்கு வந்து ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஆகும், இல்லை 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் அப்படி ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்போ வந்து ஆட் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு கேட்குது. இப்போ உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த ஆட் பிக்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இதுக்கு ஓப்பன் ஆகும். உங்களுடைய ப்ரொஃபைல் உள்ளே போகும். கேலரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கேலரியில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் அப்புறமா பண்ணணும் அப்படின்னா ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ ஃபேஸ்புக் வந்து நியூ ஃபேஸ்புக் ஐடி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து உங்கள் கான்டாக்ட் இருக்குது. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல டேர்ன் ஆன் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல வந்து டேர்ன் ஆன் இருக்குது. இது ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் ஃபோனில் யாரெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் போகும். அதாவது இந்த பர்சன் வந்து ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி அவங்க யாரெல்லாம் ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட் நவுன் கொடுத்துருங்க. அப்படி இல்லை டேர்ன் ஆன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நாட் நவ் தான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஏன்னா வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரைவசியாக இருக்கலாம். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு தெரியாமல் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கலாம். சரியா? ஸோ எல்லாமே ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த ஆட் கான்டாக்ட் வந்து ஸ்கிப் பண்ணதுனால இந்த மாதிரி வரும். ஏன்னா அது வந்து எதுவுமே சர்ச் பண்ண முடியல, நீங்கள் பர்மிஷன் கொடுக்கலதுனால அது இந்த மாதிரி இருந்தால் ஓகே தான் உங்களுக்கு. ஏன்னா வந்து உங்களுடைய யாருக்கும் தெரியாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. மறுபடியும் லாகின் ஆயாச்சு. ஸோ லாகின் ஆகிட்டால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ இது வந்து இதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்ச் பண்ணுறது ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் அந்த இது கான்டாக்ட் எலிஜிபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இப்போ வந்து இந்த 3 லைன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லைன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ லைன் கிளிக் பண்ணிட்டு இங்கே நேம் வந்துடும். இதுதான் உங்களுடைய யூசர் நேம். சரியா? ஸோ இந்த நேம் கொடுத்து சர்ச் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ரொஃபைல் இமேஜ் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய ஐடி வந்து வந்துடும். சரியா? ஸோ இதில் இந்த ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள். இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல இருக்க ஏரோ மார்க்கு. ஸோ இங்கே வந்து கோ டு அக்கௌண்ட் சென்டர் அப்படின்னு இருக்கும் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன். சரிங்களா? சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கோ டு அக்கௌண்ட் சென்டர். ஸோ உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைல் அப்படின்றது பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் இருக்கக்கூடிய ஒரு ஐகான். சரிங்களா? ஸோ இது வந்து பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி. ஸோ இதை வந்து நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மொபைலில் ஓடிபி வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அலர்ட்ஸ் எல்லாம் வந்து லாகின் அலர்ட்ஸ் வேறு எதுலையாவது லாகின் ஆச்சு அப்படின்னா அலர்ட் வர மாதிரி இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ரொஃபைலில் போகிறீங்க. ஸோ ப்ரொஃபைலில் போய்ட்டு மறுபடியும் ஒரு ஏரோ மார்க் இருக்கும், கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி இருந்துச்சு அப்படின்னா ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நீங்கள் அதில் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டீங்கன்னா இங்கே வந்து உங்கள் நேம் வரும். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபஸ்ட் நேமு, செகண்ட் நேமு, ஸோ அந்த மாதிரி அதர் நேம்ஸு, மேனேஜ் அதர் நேம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். சரியா?
ஸோ அடுத்து வந்து ப்ரொஃபைல் பிக்சரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவதார் அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்கள் என்ன கலர் இமேஜை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த நேமில் போய் இந்த நேம் இருந்தாலே போதும். இந்த நேம் வந்து நீங்கள் எப்போ வேணால் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு நேம் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் நேம் அப்படிங்கிறதுக்கு ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு தேவையான யூசர் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த நேம் வச்சு கூட உங்களை வந்து யாராவது சர்ச் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் நேம் வந்து நீங்கள் ஒரு நேம் கொடுத்துட்டு இப்போ சங்கர் அட் எஸ்பிஓ அப்படின்னு கொடுத்துட்டாருன்னா சங்கர் அட் எஸ்பிஓ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அவருடைய ப்ரொஃபைல் ஐடி ஈஸியாக வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ லாகிங் வித் அதர் அக்கௌண்ட்ஸு, ஸோ ஆட் அக்கௌண்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டாவது இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நியூ போஸ்ட் எதாவது போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ரீல்ஸ் ஏதாவது ஸ்டோரி ரீல்ஸை லைவ் பண்ணணும், இல்லை லைவாக வந்து ஃபேஸ்புக் லைவ் கொடுக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல கேட்கும் எல்லாம் பர்மிஷன் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா ஆன் ஆயிரும். நீங்கள் வந்து லைவ் போய்க்கலாம். ஸோ அதே மாதிரி எதாவது போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஏதாவது டைப் பண்ணிவிட்டு ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஸோ ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ஏதாவது போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஹாய் அப்படின்னு போட்டுட்டு போஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து வந்துடும். ஸோ ஏதாவது ஷேர் பண்ணணும்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். ஃபேஸ்புக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.